வணக்கம் மக்களே, வணக்கம். இந்த காணொளி ஒரு அர்ஜென்ட் காணொளி, முக்கியமான காணொளி கூட எடுத்துக்கங்க. முக்கியமான காணொளி. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற இல்லை சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கான இந்த காணொளி முக்கியமாக அவங்களுக்காக தான். தன்னை தானே எப்படி ப்ரொடக்ட் பண்ணிக்கணும், ரீட்டைலர் நம்மளை மாதிரி பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்கான காணொளி. முதல்ல இந்த சில்வரில் பின்னாடி நடக்கிற அரசியல், வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்குமான ஃபைட், சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஃபைட், ரெண்டுத்துக்கும் நடக்குது. இதில் உங்களுக்கு தெரியும், சைனாக்காரன் இந்த மாதம் தொடங்கும் போதே, நியூ இயர் தொடங்கும் போதே அவன் சொல்லிட்டான், என்னுடைய 60% எக்ஸ்போர்ட்டை நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸுங்கிற அந்த அமைச்சர் சொல்கிறாரு. 60% கொடுக்கல, என்னோடய எக்ஸ்சேஞ்சில் இனிமேல் கிடைக்காதுன்ட்டாங்க. கரெக்டாக? முதல்ல சைனா முதல்ல சில்வரை ரெடி பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா, மைன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கே ரெடி பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா கிடையாது. அவன் ஒன்லி ரிஃபைனிங் தான் பண்ணுறான். உலகத்திலேயே 90% ரிஃபைனிங் பண்ணுற ப்ராசஸ் எங்கே இருக்குன்னா சைனாவில் தான் இருக்குது. அதாவது பெருவிலேருந்தும் மெக்சிகோலேருந்தும் வரக்கூடிய சில்வரை ரிஃபைன் பண்ணி சில்வராக மாற்றுறது யார்? சைனா கிட்ட தான் இருக்குது. கடைசியாக வந்த எல்லா மெக்சிகோட்டத்தையும் பெருகிட்டத்தையும் வந்ததை ரிஃபைன் பண்ணி திருப்பியே அனுப்பலை. அவனே வச்சுக்கிட்டு காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இனிமேல் நாங்களே வச்சுக்கிறோன்னு சொல்லி குறைஞ்ச ப்ரைஸில் வாங்கிட்டான். நல்லா கேட்டுங்க, கம்மி ப்ரைஸில் டிசம்பர்லேயே வாங்கி வச்சுட்டான். எல்லாத்தையும் அவனோட லாக்கரில் வச்சுட்டான். புரியுதா? அவனோட வேலெட்டில் வச்சுட்டான், ஸ்டோரேஜில் வச்சுட்டான். இப்போது அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, பேப்பர் கான்ட்ராக்ட்னு நாங்கள் சொல்லுவோம். பேப்பர் கான்ட்ராக்ட்னா ஃப்யூச்சர்ஸும். என்ன சார் ஃப்யூச்சர்? புரியலையா? இப்போ ஒரு தஞ்சாவூரில் ஒருத்தர் விளைய வைக்கிறாரு கத்திரிக்காய் விவசாயி போட்டார், வெளியில் எடுக்கிறாரு, மூட்டையில் ஏற்றுறாரு, 10 ரூபா அதோட விலை. இப்போ கோயம்பேடில் ஒருத்தர் சொல்கிறாரு, அதை நான் 40 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேங்கிறாரு. இப்போ எவ்வளோ விலையாச்சு? 40 ரூபா ஆகிடுச்சா? கத்திரிக்காய் அங்கேயே தான் இருக்குது. 40 ரூபா ஆகிடுச்சா? அவர் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் 40 ரூபாய்க்கு அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன், இந்தாங்க அதுக்கு ப்ரீமியமாக ஒரு 4 ரூபாயை வச்சுக்கோங்கிறேன். புரிஞ்சிருச்சா? 4 ரூபாயை கொடுத்துட்டு 40 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன்னு கான்ட்ராக்டர் போகிறேன். இது பேர் பேப்பர் கான்ட்ராக்ட். இது பேர் தான் சார் ஃப்யூச்சர். இப்போ அவர் சொல்லிட்டாரா, அவர் பக்கத்து கடை, அந்த மார்க்கெட்லேயே பக்கத்து கடை ஒருத்தர் சொல்கிறார், நான் 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், இந்தா 5 ரூபாய் நீ முன்னாடி வச்சுக்கங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறார், நான் 60 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், இந்தா 6 ரூபாயை வச்சுக்கங்கிறாரு. இதெல்லாம் என்னது? கான்ட்ராக்ட். இப்போது இந்த கான்ட்ராக்ட் இருக்குல்ல, இதை அந்த கான்ட்ராக்ட் முடியும்போது டெலிவரி பண்ணணும். டெலிவரி யார் பண்ணுவா? கோயம்பேடு டெலிவரி பண்ணும்ல. கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு கான்ட்ராக்ட் போட்ட டெலிவரி பண்ணும்ல. சார் இந்த கான்ட்ராக்ட்லாம் யார் சார் போடுறா? சாம்சங் போடலாம், ஐஃபோன் போடலாம். ஏன் அவங்களுக்கு இந்த சில்வர் தேவையில்ல? அதெல்லாம் போடணும்ல. அடுத்து வேறு யார் போடலாம்? ஈவி போடலாம், டெஸ்ட்லா போடலாம். கான்ட்ராக்ட், பேப்பரில் கான்ட்ராக்ட் போடுறது. ஏன்னா சில்வர் இல்லை, இந்த விலைக்கு மேலே போயிட போகுது, அதனால் ஃப்யூச்சராக இப்போவே நான் பிளாக் பண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்லி போட்டுகிட்டே இருக்கேன். இப்போ இது பேர் என்னது? பேப்பர் கான்ட்ராக்ட். இப்போ இந்த பேப்பர் கான்ட்ராக்டை போட்டு என்ன ஆகிடுச்சு, இப்போ இங்கேயும் போடுறானுங்க. இப்போ அமெரிக்காக்காரன் போன டிசம்பர் வரை என்ன பண்ணுதான், சைனாவிலையும் போட்டுக்கிட்டு தான் பேப்பர் கான்ட்ராக்டர். எங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருங்க, அவ்வளோ கொடுத்துருங்க. இப்போது சைனா கட் ஆகிடுச்சு. இப்போ கோமேக்ஸ் ஒன்றே தான் இருக்குது, அமெரிக்கா எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கணும். ஆனால் அமெரிக்கா எக்ஸ்சேஞ்சில் இன்வென்ட்ரியே கிடையாது, சில்வரே கிடையாது. சில்வரு போன ஜனவரிக்கு இந்த ஜனவரிக்கும் 4 டைம்ஸ் இன்வென்ட்ரி வெளில போயிருக்கு, வாங்கியிருக்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ அவன்கிட்ட இருப்பு கிடையாது. இப்போ என்னென்னா, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் சண்டை. இன்னொன்று முக்கியமானது, நாளையிலிருந்து 9 நாளைக்கு அந்த எக்ஸ்சேஞ்சு க்ளோஸு. எது? சைனாவோட எக்ஸ்சேஞ்சு க்ளோஸு. நல்லா கேட்டுக்கங்க. பேப்பர் கான்ட்ராக்ட் இருக்குது. பேப்பர் கான்ட்ராக்டில் அமெரிக்காக்காரன் பேப்பர் கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டே இருக்கான். ஃபிசிக்கலாக டெலிவரி பண்ணுற சைனாவோட மார்க்கெட்டு வர 9 நாளைக்கு க்ளோஸு. உங்களுக்கு தெரியுமா, கோவிட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி மாதம் எல்லா மக்கள்லாம் நல்லா தான் இருந்தாங்க. பிப்ரவரி மாதம் லைட்டாக வீடியோலாம் வந்துச்சு, சைனாவில் இது மாதிரிலாம் நடக்கும். நம்மளாம் எப்படி இருந்தோம்? கேர்லெஸ்ஸாக இதெல்லாம் போடா, இதெல்லாம் ஒருத்தர் வருதான், ஒருத்தன் கீழே விழுகிறான போவாங்கடா, நீங்களும் இதுவும். லைட்டாக மார்ச் மாதம் லைட்டாக பயந்தோம். அப்புறம் மார்ச் 20 கர்ஃப்யூ வந்துச்சு, ஊரடங்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, பெரிய பொருளாதார நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு, பெரிய பெரிய இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு, உயிரிழப்புலாம் நடந்துச்சு. அதே மாதிரியே வரக்கூடிய பிப்ரவரி 27 நடக்க வாய்ப்பு இருக்குது. மார்ச் மாதம் ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஏன்? இப்போ இவங்கெல்லாம் கான்ட்ராக்ட் போட்டாங்களே, நான் சொன்னேன்ல 60-70 அந்த கான்ட்ராக்ட் எப்போ முடியுது? பிப்ரவரி 27 முடியுது. பிப்ரவரி 27 முடியும் போது அந்த கோமேக்ஸில் போட்டாங்களா கான்ட்ராக்ட், கோமேக்ஸு கொடுக்கணும், அந்த சில்வரை டெலிவரி பண்ணணும். டெலிவரி பண்ணலை அப்படின்னா ரோல் ஓவர் பண்ணலாம், ஓகே, கான்ட்ராக்டை ரோல் ஓவர் பண்ணி மார்ச் ஏப்ரல்னு போகலாம். ஆனால் சில்வரை கொடுக்கணும். சில்வரை கொடுக்காத பட்சத்தில் அந்த ப்ரீமியம் எல்லாமே எகுரும். அதனால் ஏதோ ஒன்று நடக்க போகுது. சில்வரில் கொடுக்கறதுக்கு இவங்கள்ட்ட இன்வென்ட்ரி கிடையாது. போன ஜனவரிக்கு இந்த ஜனவரிக்கு 4 டைம்ஸ் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு இதில் ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் பார்த்தது இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் இணைக்க பார்க்குறேன், டாட்ஸ் எல்லாம்.
நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம பட்ஜெட்டில் ரேர் எர்த்தை நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லி இந்தியா சொன்னிச்சு. இதில் நம்ம வந்து இந்தியன் ஆட்சியாளர்கள் நான் ஒரு சாணக்கிய தந்திரிகள் தான் சொல்லுவேன். எப்படின்னா, அமெரிக்காவுக்கு ரேர் எர்த்து தேவைன்னு தெரிஞ்சு தான் இந்த தடவை பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ரேர் எர்த்தை நாங்கள் வந்து அதுக்குன்னு நாங்கள் செலவு பண்ணுவோன்னு சொல்லி 5வது நாள் அமெரிக்கா எல்லா டேரிஃபையும் கட் பண்ணி சைட் பண்ணான். ஞாபகம் இருக்கா? அமெரிக்காக்காரன் என்ன நினச்சிக்கிறான்னா, ஒருவேளை சில்வரு இவன் சைனாக்காரன்ட்ட தான் கட் பண்ணிட்டான், ஒருவேளை இந்தியாவில் மண்ணை தோண்டினோம்னா ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அந்த யூஎஸ் டீல் சைன் ஆச்சு, டேரிஃப் எல்லாத்தையும் கட் பண்ணாங்க. ஏன்? நம்ம பட்ஜெட்டில் ரேர் எடுத்துன்னு சொன்னோம். உள்ளனொன்னா இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அமைச்சர்கள் நம்ம ஆளுங்களை என்ன பண்ணாங்க, விவரமாக அந்த பட்ஜெட்டில் சொன்ன உடனே 4வது நாளே அமெரிக்கா என்ன ஆகிடுச்சு, டேரிஃபெல்லாம் கட் பண்ணி நமக்கு டீல்லாம் ஓகே பண்ணி ஃபாதர் ஆஃப் சைன். அதுக்கு முன்னாடி கிட்ட கையெழுத்து போட்டு வாங்கினோம், மதர் ஆஃப் டீல்னு சொல்லி. அடுத்து ஃபாதர் ஆஃப் டீல். நம்ம ரொம்ப புத்திசாலி பண்ணிட்டாங்க. ஓகே, இது இந்திய அரசு பண்ணது என்னென்னா, இது ஒரு 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 சாணக்கிய தந்திரம்னு சொல்லலாம். ஓகேவா? அவனை பட்ஜெட்டில் மூலிமா தெரிவிச்சுட்டு ஹிண்ட் கொடுத்துட்டு என்னோடய டேரிஃப் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன், நான் புத்திசாலித்தனம் பண்ணிட்டேன். ரைட். இப்போ என்ன நடக்குது? இப்போது 9 நாள் சைனாக்காரன் என்ன பண்ணுறான், 9 நாள் க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ அவன் என்ன பண்ணிட்டான்னா, 9 நாளைக்கு அவன் லீவ் விடுறதுக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் கொடுத்துட்டான். என்னென்னா, மார்ச் 1 இனி புது கான்ட்ராக்டை யாரும் என்கிட்ட போட முடியாது, ஏன் அனுமதி இல்லாமல். அப்படின்னா கேசினோக்குள்ளே கேம் ஆட வரையில், சூதாட்டம் பண்ண வரையில், இனிமேல் உள்ளே வர்றதுக்கு என்கிட்ட அனுமதி வேணும். முன்னாடி நீயே வந்த, நீயா உருட்டின, என்னென்னவோ பண்ணிடலப்பா அமெரிக்கா பேங்க்கு, என் ஏரியாவுக்குள்ளே வந்து நீ விளாண்டில்ல, இனி மார்ச் 1 என்னோட அனுமதி இல்லாமல் ஒருத்தரும் என் கேசினோக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. எப்படி? 9 நாள் லீவ் விடுறதுக்கு முன்னாடியே அவன் விவரமும் பண்ணிட்டு போயிட்டான். இப்போது இந்த 9 நாளும் அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருக்க போது. இந்த 9 நாள் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் மார்ச் 1 அவனோட கண்ட்ரோலில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ கோமெக்ஸில் என்ன நடக்குதுன்னா, கோமெக்ஸில் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களே, கான்ட்ராக்ட் அவங்க போட்டிருக்குது 400 மில்லியன் அவுன்ஸுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அவன்கிட்ட இருக்கிறது இன்வென்ட்ரியில் இருக்குது 100 மில்லியன் அவுன்ஸு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அதாவது கான்ட்ராக்டர் போட்டிருக்கிறது, பேப்பர் கான்ட்ராக்டில் இருக்கிறது 400 மில்லியன். அதனால தான் இன்றைக்கி சில்வர் விலை ஏறிடுச்சு. அதனால தான் நம்ம ஆளுங்க போய்ட்டு சில்வர் ஏறுதுன்னு சொல்லி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்போது மார்ச் 27 அவன் டெலிவரி கொடுக்கணும். டெலிவரி கொடுக்க அவன்கிட்ட 100 மில்லியன் அவுன்ஸ் தான் இருக்குது. அவன் எப்படி டெலிவரி பண்ணுவான்? இப்போ இந்த பிப்ரவரி 27 மார்ச் 15 என்ன வேணால் நடக்கலாம். அடுத்து மண்டே அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸு, எங்கே சைனாவில் க்ளோஸு. இப்போ இவன் என்ன பண்ணலான்னா, அமெரிக்காக்காரங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுவான்னா, கான்ட்ராக்டை வேணும்னே அதிகப்படுத்தலாம். ஏன்? மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா சைனாக்காரனை வச்சு கொல்லணுண்டா அப்படிங்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான், பண்ணலாம். ஆனால் சைனாக்காரன் என்ன பண்ணிட்டான், எனக்கு மார்ச்லேருந்து எனக்கு புது கான்ட்ராக்டை யாரும் போடக்கூடாது, என்கிட்ட இல்லை அனுமதி இல்லாமன்ட்டான். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த லீவ் நாளில் இவன் அமெரிக்காக்காரன் ஜெயிக்க போகிறானா, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சைனாக்காரன் ஜெயிக்க போகிறாங்கிற இது ஒரு உலக பொருளாதார சண்டை. இது பெரிய முதலைகள் ஷார்க்கு சண்டை. உங்களுக்கு தெரியுமா, 1970 ஒரு அமெரிக்காவில் ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்துச்சு. ஓகே, இன்ஃப்ளேஷன் வந்துச்சு. அந்த நேரத்தில் ஹண்ட் பிரதர்ஸுங்கிறவன் இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி அமெரிக்கா டாலர் வீக் ஆச்சுன்னா சில்வருக்கு மதிப்பு அதிகமாகும்னு சொல்லி சில்வரை ஃபிசிக்கலாக வாங்கி உள்ளே வச்சான். எங்கே? அவனோட ஸ்டோரில், அவனோட லாக்கரில் வச்சுக்கிட்டான், அவனோட வேர் ஹவுஸில் வச்சுக்கிட்டான். எவ்வளோ? கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற 60% சில்வரை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டான். அந்த டயத்தில் சில்வரை அவனே வச்சுக்கிட்டு கான்ட்ராக்டை போட்டான். $6 $10 மாற்றினா, $10 $12 மாற்றினா, சில்வர் அவன்கிட்ட தானே இருக்குது, வாங்க எல்லோரும் அவன்கிட்ட தானே வரணும். 12 30 ஆக்குனா, 30 40 ஆக்கி 50 ஆச்சு. 1970 $6 இருந்தது, $50 பண்ணுனா, நல்லா கேட்டுக்கணும். பண்ணவுடனே அந்த கோமெக்ஸ்னால் யார்? அந்த கேசினோ, அந்த கோமெக்ஸ் டேரக்டர் என்ன பண்ணாங்கன்னா, தம்பி கான்ட்ராக்டர் மேலே கான்ட்ராக்ட் போட்டுட்ருக்க, சில்வரி நீயே வச்சுருக்க, இனிமேல் கான்ட்ராக்ட் போடும்போது ப்ரீமியம் வந்து 40 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு 4 ரூபா கொடுக்குறீங்களா, இனிமேல் 40 ரூபா வாங்குறதா எனக்கு 20 ரூபா, அதில் பாதி எனக்கு கொடுனோன்னே அவன் போட்ட கான்ட்ராக்டுக்கு பைசா இல்லை இவன்ட்ட கொடுக்க. அந்த டயத்தில் தான் ஜெஃப்ரிஸ் என்ன பண்ணாங்கன்னா, அதான் சில்வர் ரூல் 7 ஒன்று வந்துச்சு. அதை தான் கோமெக்ஸ் அன்றைக்கி பண்ணானுங்க. இனிமேல் புது கான்ட்ராக்ட் போடுறான் தான் ப்ரீமியத்தை இன்க்ரீஸ் பண்ண உடனேயே அவன் போட்ட ப்ரீமியத்துக்கு பணம் இப்போ கொடுக்கணும், டெலிவரி கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். அவனால் பணம் கொடுக்க முடியாமல் லோன் எடுத்தான் பேங்க்கில். அவனை காலி பண்ணானுங்க ஹண்ட் பிரதர்ஸை காலி பண்ணான். யார்?
ஜேபி மோர்கன் தான் அந்த இடத்துல வந்து ஷார்ட் அடித்தாங்க. சார் ஷார்ட்னா என்னென்னா, இப்போ எப்படி விலை ஏறும்னு சொல்லி பேப்பரில் போடுறோம்ல கான்ட்ராக்ட், அதே மாதிரி விலை இறங்கும்னு சொல்லி ஷார்ட் அடிக்கிறது. அதாவது மேலே ஏறுங்கிறது லாங்கு, கீழே இறங்குங்கிறது ஷார்ட்டு. இப்போ ஷார்ட் என்ன பண்ணாங்கன்னா ஜேபி மோர்கனு, இது விலை 30 ரூபாய்க்கு நான் எடுக்க தயார், 20 ரூபாய்க்கு எடுக்க தயார், நான் 40 ரூபாய்க்கு எடுக்க தயார். 40 ரூபானா அதில் வந்து உங்களுக்கு 10 ரூபா, 20 ரூபானா அதில் 10 ரூபா தானே கொடுக்கணும். அவன்கிட்ட தான் பைசா இருக்குது ஜேபி மோர்கன்கிட்ட. 10 ரூபா கொடுத்துட்டு நான் 10 ரூபாய்க்கு எடுக்க தயார், 30 ரூபாய்க்கு எடுக்க தயார் அப்படின்னோடனே இந்த ஹண்ட் பிரதர்கிட்ட காசு இல்லை. கரெக்டாக அவன் என்ன பண்ணிட்டான், அவன்கிட்ட இருக்க சில்வரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். புரியுதா இந்த அரசியல்? இப்போது மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும் பொழுது, பிப்ரவரி முடிஞ்சு ஃபஸ்ட் வீக் முடிஞ்சு 9 நாள் கழித்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது புது கான்ட்ராக்ட் யாரும் பண்ண முடியாது சைனாவோட இதில். இன்னொன்று, பிப்ரவரி 27 கான்ட்ராக்ட் முடிது, அவங்களுக்கு டெலிவரி தரணும். இது ஒரு ஸ்கியூஸ் மாதிரி ஆகிடுச்சு. அதாவது ஒரு கயிறு 2 பக்கம் நீங்கள் இழுக்கிறீங்க. கரெக்டாக பார்த்துருக்கீங்களா? கேம் பார்த்துருக்கீங்களா? யாருக்கு பவர் இருக்கோ அந்த சைடு இருக்கும். இப்போது 2 பேரும் பவராக இழுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது விலையெல்லாம் ஏறி போயிட்டுருக்கு. இப்போது நாளைக்கு மண்டே இன்னைக்கு ஒரு கயிறு ஒரு ஆளை இழுக்கலைன்னா என்ன ஆகும்? சடனாக இவ்வளோ ஃபோர்ஸில் இழுத்துட்டீங்க, அவன் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டான் 9 நாள். இப்போ என்ன ஆகும்? ஒன்று இந்த கயிறை இழுத்தவன் டீமாக போய் உழுகணும், இல்லைன்னா நைட்டோட நைட்டாக இவன் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கான்ட்ராக்டை ஏற்றி விலையை அதிகப்படுத்தணும். ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஒரு கிராமத்தில் ஒருத்தர் தஞ்சாவூரில் விதைக்கிற கத்திரிக்காயை விலையை கோயம்பேடு மார்க்கெட்டில், அதாவது எக்ஸ்சேஞ்சில், கோமேக்ஸில், ஷங்காய் எக்ஸ்சேஞ்சில் வர்றதுக்கு முன்னாடி நான் பேப்பர் கான்ட்ராக்டை போட்டு விலையை ஏற்றிடுறேன். அது பேர் விலை ஏற்றினா லாங்கு, இறங்குன்னு சொல்லி போனால் ஷார்ட்டு. இவ்வளோ நாள் எல்லோரும் லாங்கில் போயிருக்காங்க. இப்போ ஷங்காய் என்ன சொல்லிட்டான், எனக்கு மார்ச்லேருந்து எனக்கு புது கான்ட்ராக்ட் யாரும் எடுக்காத, என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. இங்கே டெலிவரி பண்ண சில்வர் கிடையாது. மெக்சிகோக்காரன் ரெடி பண்ணலை, மெக்சிகோக்காரன் மைன் பண்ணலை. ஏன் பண்ணலை? மைன் பண்ணால் என்கிட்ட ரிஃபைனரி இல்லை, நான் திரும்பி சைனாக்காரன்ட்ட தான் கொடுக்கணும். கொடுத்தா அவன் ரிஃபைன் பண்ணிட்டு திருப்பி கொடுக்க மாட்டான். இங்கே பாருங்கள், அமெரிக்காக்காரன் ஹண்ட் பிரதர்ஸோட விளையாடலாம். ஓகே, புல்லிங்னு சொல்லுவாங்க. ஹி கேன் டூ த புல்லிங் வித் த ஹண்ட் பிரதர்ஸ், நாட் வித் த பீஜிங், ரைட்? சைனாக்காரன்ட்ட போய்ட்டுலாம் பண்ண முடியாது. 19 ட்ரில்லியன் கண்ட்ரி அவனால் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும். அவனால் நாளைக்கு பிளாஸ்டிக்கில் பெரிய புரட்சி பண்ணணும்னா அவனால் பண்ண முடியும். நான் பாராட்டலை, சைனாவை பாராட்டலை, அவனோட வளர்ச்சியை சொல்கிறேன். அவன் ஒரு பெரிய மாமிச மலை. இப்போ அமெரிக்காக்காரனுக்கு இவனுக்கு 2 பேத்துக்கு நடக்கிற நடுவில் சண்டையில் நம்ம ஆளுங்க இது விலையேறுதுன்னு நினச்சிட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சிட்டு பண்ணுறது இது சரியில்லை. இது பெரிய முதலிகளின் சண்டை. இதில் தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க. ரிஸ்க் பெருசாக இருக்குது. இது கோவிடில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் 9 நாள் க்ளோஸு. அடுத்து கான்ட்ராக்ட் போட்டவங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும். ஆனால் டெலிவரியில் கொடுக்க கோமாஸ்டாக் சில்வர் இல்லை, ரைட்டா? இது ஒரு உலக அரசியல். புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. மிக்க நன்றி, வணக்கம்.